வந்திருக்காங்க. செராஜ் வந்துட்டு வெளியில போனா கூட வெயிட் பண்ண முடியலன்னா கூட 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணிட்டு மறுபடியும் எங்க தேடி வருவாங்க? எங்கம்மா தேடி வருவாங்க? இன்னைக்கு வந்திருக்காங்க நிறைய பேர். இன்னைக்கு இல்ல, இந்த சிச்சுவேஷன்ல நிறைய பேர் வந்திருக்காங்க. சைலண்டா வந்து சொல்றாங்க பாருங்க. பாக்கியலட்சுமி மாஸ்டர் சொன்னாங்களா இல்லையா? ஃபோன் பண்ணீங்களா? இதுவே ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டீங்க, டாக்டர் போலாம் பயந்துட்டு போறீங்களா? காசு கொடுத்து பயந்துட்டு போறீங்க, ஆனா இங்க ஃப்ரீயா கொடுக்கறதுனால மதிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்போம். ஆமாவா? நான் கேட்பேம்மா. இல்லையா? கேட்கணுமா இல்லையா? எத்தனை பேர் நேரத்தெல்லாம் வராதவங்க யாருமா கை தூக்குங்க. நான் சென்டருக்கு வந்தேன்னா அதுதான் முதல்ல கேட்பேன். நிறைய பேரு கார்டு தொலைக்க கூடாது. கார்டு ரொம்ப முக்கியமா. பாஸ்புக் தொலைச்சிருவீங்களா? சொல்லுங்கம்மா. ஏன்னா காசு கொடுத்து செலவு பண்ணி அலைஞ்சிக்கினே வாங்கினால 10 ரூபாய் வச்சுப்பீங்களா? ரேஷன் கடை தொலைப்பீங்களா? பேங்க் தொலைப்பீங்களா? சொல்லுங்கம்மா. 1 ரூபாய் சில்லறை இருந்தா உழைக்கிறதுன்னு சொல்லிட்டு 10 ரூபாய் கையில வச்சுக்கிறோமா இல்லையா? அப்ப உங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியது. அப்ப அந்த கார்டு என்ன பண்ணணும்? என்னாச்சு? கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு சூப்பரா இருக்கும். தேங்க்யூ. இப்படி யாரும் அமைதியா நல்லா இருந்து கவனிச்சுக்கிட்டு வர 3ஆம் தேதி நம்ம ஜூட் சார் எத்தனை மணிக்கு வராங்க? போற மாதிரி என்ன பண்ணணும்? ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். சரிங்களா? என்னம்மா? ஆமா, பட்டு வேஷ்டி சார் சொல்லிட்டு இருக்காரு என்ன அன்னைக்கு ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? எல்லாரும் என்ன பண்ணணும்? நல்ல ஒரு கல்யாணத்துக்கு சும்மா சாதாரணமா போயிடுவோமா? சொல்லுங்கம்மா. சிராஜம்னா அவளை இதுவா? சொல்லுங்க. இல்லையா? ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? சாதாரணமா இருக்கா? தடபுடலா இருக்கா? இல்ல சாதாரணமா இருக்கா? அப்ப நம்ம எப்படி வரணும்? டெய்லி தோச்சு போடுற துணி போட்டு வரணுமா? அதே மாதிரி நான் சும்மா காமெடிக்கு சொல்றேன். நம்ம கிட்ட என்ன இருக்கும் இல்லையா? நல்ல துணி வாஷ் பண்ணி கூட இல்லாதவங்க என்ன பண்ணணும்? நல்ல துணி கூட வாஷ் பண்ணி இதுக்கிட்ட போய் சரிங்களா? நல்ல சுத்தமா என்ன பண்ணணும்? சுத்தமா தான் வரோம் மேடம் நாங்க அப்படின்றீங்க. நல்லா அன்னைக்கு எப்படி உட்காந்துருந்தீங்க எல்லாமே தெரியும். ஒண்ணுல நம்மளுடைய சராசரியில் நடக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள் போய் சேரல. நம்மளுடைய சென்டர் தெரப்பி எடுத்துட்டு இருக்க நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். கண்டிப்பா இந்த நிறைய பேர் ஆரோக்கியமா நிறைய மாநிலங்கள்ல பார்க்க போறாங்க. நம்ம இப்ப இங்க முன்னாடி வந்து கதையா சொல்லக்கூடாது, நீங்க அனுபவிச்ச கஷ்டங்களோட அதை சொல்லணும். அப்பதான் பாக்குறவங்க எப்படி இருக்கும்? உண்மையிலேயே அது அவங்களுக்கு போய் சேரும் இல்லையா? அந்த விஷயத்தை கண்டிப்பா இங்க பகிர்ந்துக்கலாம். அது எல்லாமே எடுத்து அவங்களுக்கு என்ன அது தேவையானதா இருக்கோ, என்ன பெஸ்டா இருக்குமோ அதை எடிட் பண்ணி என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. அதை மற்றவர்கள் பார்க்கும்போது கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த செராஜம் என்ற விஷயம் போய் சேரும். ஓகேவா? மீடியாக்களின் வழியாவும் இன்னைக்கு செராஜம் ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் சேர்ந்துட்டு இருக்கு. அதை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்காக முதல்ல நன்றி சொல்லி நல்லா வேகமா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க மேனுவல்ல பண்ணுங்க. பாப்பா வந்து ஆனந்தாங்களே கலாமேடம் ஐஷு கலாக்கா உங்க ஹஸ்பண்ட் என்ன செய்யணும் கேளு. கலாமேடம் இவங்க ஹஸ்பண்ட் பொட்டு வைக்கணும். திவ்யா மேடம் அப்பாவோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லும்போது என்ன பண்ணணும்? அமைதியாக கவனிக்கணும். ஓகே, அடுத்ததான் கொட்டையை விடக்கூடாது, பாத்ரூம் எழுந்து போகக்கூடாது, தூக்கம் வந்தா தூங்கக்கூடாது. சரிங்களா? புரிஞ்சுக்கிறியா? அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்?
இருந்தாலும் 12-20 பேட்ச் மட்டும் கிடைக்குமா? 11 மேனுவல்ல ஹலோ 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 thermal acupressure therapy சொல்லலாம். நம்ம எடுக்கிற ட்ரீட்மெண்டோட பேர் என்னமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். தேங்க் யூ. நிறைய அப்பா அம்மா நம்ம சென்டர்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை மாதிரி தெரப்பி எடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? நிறைய ப்ராப்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்ல A to Z நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்காகவும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா இல்லையா? எடுக்கிறாங்க இல்லைங்களா? ஒரே பிரச்சனைக்காக வராங்களா? பல பிரச்சனைக்காக வந்துட்டு இருக்காங்க இல்லையா? இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்பா அம்மாவுக்கு நாங்க கொடுக்குற டெஸ்டிமோனியல். இப்போ ஒரு அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு வலி சரியா இருக்கு, சுகர் நார்மலா இருக்கு, குழந்தை இல்லாதவங்க கூட பாத்தீங்கன்னா கலைச்செல்வி மேடம் வந்து பாத்தீங்கன்னா 9 வருஷமா என்ன இல்ல குழந்தையே இல்ல. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சராஜம் வந்து ஒரு அழகான ஆண் குழந்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிறந்துருக்கு இல்லைங்களா? சோ இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாஃபா இருந்து நாங்க சொன்னா எந்த அளவுக்கு நம்பிக்கை வரும்? எந்த அளவுக்கு நம்பிக்கை வருமா? கொஞ்சம் தான் வரும் இல்லையா? இதே அவங்க வந்து சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் உங்களோட நம்பிக்கை? முழுசா நம்ம மன திருப்தியோட என்ன பண்ணுவோம், நம்மளும் அதே மாதிரி குணமாயிட்டு வருவோம் இல்லைங்களா? எல்லாருமே அப்படித்தானே வந்திருக்கோம். யாராவது ஒரு அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, இங்க வந்து நின்று அவங்களோட டெஸ்டிமோனியல் அவங்களோட நம்பிக்கையை நமக்கு என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க இல்லைங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்காக நம்ம சென்டர்ல 10 நாள் கூட ஆகல, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்பாவுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டு வேலை கூட செய்ய முடியாம வேலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சென்டர் வந்து இந்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா அந்த அப்பாவுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நான் சொல்றதை விட அப்பா என்ன பண்ண போறாங்க, உங்களுக்காக சொல்ல போறாங்க. என் பேர் ராஜகோபால், வயசு 67 ஆகுது. எனக்கு ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் வந்து 3 இயர்ஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்தேன். எந்த விதமான உடம்பும் கிடையாது, பிபி கிடையாது, சுகர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ராத்திரி வந்து படுத்தேன், காலையில் வந்து எனக்கு காலில் விறு என்னமோ மாதிரி இருந்தது. எட்டு பார்த்தோடனே என்னடா என்னமோ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜன்னலாம் பிடிச்சி பார்த்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக கை கால் விட்டு போச்சு. சரி இது மேஜர் ப்ராப்ளம் நினச்சி நேராக அப்போலோ ஃபர்ஸ்ட் மெடில் போய் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். அவர் சொன்னார் ஸ்ட்ரோக்கு நீ உடனே அட்மிட் ஆகணும் அப்படின்னாரு. அட்மிட் ஆனேன். சரியாச்சு ஒரு அளவுக்கு. ஒரு 1.5 வருஷம் வரையில் அப்படியே இருந்துகிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் எல்லாம் கம்மியாக இருந்தது. ஸ்ட்ரோக் வந்த புதுசில் வீட்டில் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கே ஒரு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி வந்தது பார்த்து மோதிரம் அவங்களும் பார்க்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே என்ன செய்ய கொஞ்சம் சித்த வைத்தியெல்லாம் பார்த்தேன், ஒன்றும் சரிப்பட்டு வரல. ஒரு 1.5 வருஷமாக ஒன்றும் மாத்திரை எல்லாம் ஒன்றும் சாப்பிடாம தான் இருந்தேன். திடீர்னு நான் ஐஏஎம் அகமதாபாத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் ஒரு நண்பர் இருந்தார். அவருக்கு தற்செயலாக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கூட கான்டாக்ட் கிடச்சிது. அவர் சொன்னார், ராஜகோபால் நீ ஸ்வராஜ்யம் போ, ஸ்வராஜ்யம் போனால் ஒரு 20 நாளைக்கு நீ வந்து நடக்க ஆரம்பிச்சிருவேன். இங்கே ஒரு ரயில்வே எம்ப்ளாயிக்கு அந்த மாதிரி ரயில்வே எம்ப்ளாயி ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி ஆகி அவர் வந்து நல்லா நடக்கிறாரு, நீ முதல்ல போய் பாருனாரு. அவரே எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஸ்வராஜ்யம் வலசரவாக்கம் சென்டர் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். ஒரு 1.5 மாதமாக வந்துட்டு இருக்கேன். இந்த 1.5 மாதத்தில் எனக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் என்னக்க, இந்த கை சாப்பிட வராது. இடது கையால் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸ்பூனை வச்சு. இப்போ வலது கை தூக்க முடியுது, நல்ல மேலே வலது கையால் சாப்பிட முடியுது. கால் என்னால் தேய்ச்சி நடந்துட்டு இருந்தேன். இப்போ கால் நல்லா தூக்கி நடக்க முடியுது. இன்னும் கேட்டால் இந்த மேடையில் என்னால் ஏற முடியாது. இன்னைக்கு வந்து இந்த மேடையில் ஏற சொன்னாங்க, இன்னைக்கு மேடையில் ஏறிருக்கு இந்த காலை தூக்கி வச்சு. நடந்திருக்கு. எனக்கு அறிமுகப்படுத்தின போது என்னுடைய நண்பர் சொன்னார், நீ முதல்ல RL1 மிஷினை வாங்கி 3 வேளை தெரப்பி எடு. ஒரு எடுத்தேன்னாக்க நிச்சயமாக 20 நாளில் குணமாகு அப்படின்னாரு. நான் RL1 புக் பண்ணியிருக்கேன். அதுக்கான ட்ரெயின் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறேன்.
மூணு ஆமாம். இந்த RL1 அப்படின்னாக்க என்னன்னுட்டு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு RL1க்கு ஒன்றும் அதுக்கு ஒரு அர்த்தம் கிடையாது, ஒரு மீனிங் கிடையாதுன்னுட்டு. ஆனால் என் மனசில் ஒரு நல்ல அர்த்தம் தெரிஞ்சுது. ஆர்னாக்க தமிழ் ஆரோக்கியம், எல்னா எல்லோருக்கும், ஆரோக்கியம் எல்லோருக்கும் நம்பர் 1 வந்து RL1 தமிழ் விதமாக நான் வச்சுருக்கேன். அதனால் இது எல்லோருக்கும் ஆரோக்கியம் கொடுக்கும். எல்லா விதமான நோய்களுக்கு ஆரோக்கியம், தலையிலிருந்து கால் வரையில் இருக்கிறதுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும். அவசியமாக நீங்கள் எல்லாரும் எடுத்து இந்த பயிற்சியை, தெர்மல் பயிற்சி எடுத்து நீங்கள் பயன் பெறணும். என்னை பொறுத்தவரையில் இது நிச்சயமாக நான் நல்ல பூர்வ குணமாடு, எனக்கு நான் ஃபுல் நம்பிக்கை இருக்குது. எம்டி சார் முதல் வந்திருந்தார், அவர் பாஸ்கர் சார் வந்து இந்த சொன்னார் என்கிட்ட, நீ 3 மாதம் சரியாயிடும் அப்படின்னாரு. 3 மாதம் இல்லை, எனக்கு 2 மாதத்தே சரியாகிடும், எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது. இந்த இது ஸ்வராஜ்யம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி நம்மளுக்கு. எல்லாரும் உபயோகப்படுத்துங்க, நல்ல ஆரோக்கியமாக இருங்க. என்னுடைய பெயர் ஆரி சந்திரசேகர். பச்சைப்பள்ளி கல்லூரி MA படித்து அப்போது இருக்கும்போது நிறைய புத்தகங்கள் எழுதினேன். 5 புதுக்கதை புத்தகங்கள் எழுது. பிறகு தினமணியில் நான் பணியாற்றினேன். ஜெமினி சினிமாவில் ஆசிரியராக இருந்தேன். டி சினிமாவினுடைய பொறுப்பாசிரியராக இருந்தேன். மாலைக்கதில் நிருபராக இருந்தேன். குமரி ஓரத்தில் நிருபராக இருந்தேன். இப்படி 34 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கை பயணம் மிக அற்புதமாக நடந்து கொண்டிருந்தது. 1979 துவங்கி 2010 வரை என்னுடைய பயணம் அனைத்துமே பத்திரிகை நாவல், கதை, புத்தகம் போன்ற பல்வேறு இலக்கிய பணிகள் என்னுடைய கவனத்தில் இருந்தேன். திரைப்படங்களுக்கு ராஜாரி பராஜா, சர்வசக்தி, தமிழ் இயக்குனை உள்ளிட்ட ஒரு 10 ஒரு பாடலுக்கு பாடல் எழுதினேன். இந்த சூழ்நிலையில் 2010 நான் பூந்தமல்லியில் உள்ள ஒரு டீ கடை நடந்து சென்று கொண்டபோது தவறி விழுந்து கால் வழுக்கி விழுந்தேன். அப்போது என்னுடைய கால் இடது பக்கம் இருக்கிற காலிய எலும்பு முறிந்து விட்டது. இப்போ அதற்கு செயற்கையான ஒரு ராடு வைத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நான் 2010 ஒரு 6 மாதம் அப்படி இப்படி நடந்து கொண்டிருந்தேன். பிறகு 2 வருடமாக நான் படுக்கையாகி விட்டேன். அதற்கு முன்பு பாரதியார் மருத்துவமனை, சிருஷ்டி ஹாஸ்பிட்டல், அப்புறம் இந்த அண்ணாநகரில் உள்ள மருத்துவமனை போன்ற பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றும் கூட பயனில்லை. கடைசியில் பார்த்தா முதுகுத்தண்டு பல்ஜாகி இருந்தால் ஒரு டைட் ஆகிட்டு அந்த வளைவுள்ள வந்தது. அதை என்னுடைய அருமை நண்பர் அனில் கிருஷ்ணன் அவர்களும் நண்பர் மது அவர்களும் எனக்கு இவ்வளவு கஷ்டப்படுகிறாயே, கிட்டத்தட்ட 1.2 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்திருக்கிறேன், நீ கஷ்டப்படுகிறாயே என்று சொல்லி அனில் கிருஷ்ணன் அவர்களும் மது அவர்களும் இந்த முகவரி கொடுத்தார்கள். இது 7 ஆண்டுகளாக இருப்பது தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தால் இன்னும் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக சீராகி நடந்து கொண்டிருப்பேன். நேரம் இந்த சூழலில் இங்கே வந்த பிறகு, உங்கள் சராஜம் வந்த பிறகு தான் என்னுடைய உடல் முதுகு தண்டு மிக சீராகி அற்புதமாக ஆகிவிட்டது. இந்த 3 விஷயம் அற்புதங்களை நடந்து கொண்டிருந்தாங்க. ஒன்று, நடக்க முடியாமல் இருந்த, அதாவது பக்கவாதம் போன்ற சூழ்நிலையில் நான் நடக்கிற நிலைமை உண்டாக இருக்கிறது காரணம். இன்னொன்று, பக்கவாதம் இருந்தது எனக்கு தெரியாமல் இருந்தது. ஸ்ட்ரோக் ஒரு நாள் வந்தது, அது தெரியும். ஸ்ட்ரோக் நான் கால் நடக்க முடியானது, அது ஏதோ சுகர் இருக்கனால இருக்குன்னு நினைத்தேன். அந்த ஸ்ட்ரோக் இப்போ அது சரியாகிவிட்டது. ரெண்டாவது எனக்கு சுகர் இருக்கிறது, பிபி இருக்கிறது, ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய நுரையீரலுடைய ரத்தம் கசிவு, டிபி போன்ற பிரச்சனைகளோடு காரணம் நான் சரியாக சாப்பிட மாட்டேன், சுற்றி கொண்டு இருப்பேன். ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் நடக்கும். ஒரு நாளைக்கு 15-20 கிலோமீட்டர். சைக்கிள் கிடையாது, ஸ்கூட்டர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நடைப்பயணம் தான். நடைப்பயணத்திலே இறைவனருடன் செல்வார்கள் நான் பெற்றிருக்கிறேன். இந்த நிலையில் நான் இங்கே வந்த பிறகு தான் எனக்கு சீரானது. 2வது 3 விஷயங்கள். ஒன்று, முதுகில் மிகப்பெரிய கட்டி இருந்தது. ஹீலக்ஸ் வைத்த பிறகு அந்த கட்டியும் தானாக உடைந்து, முதுகில் இவ்வளவு பெரிய கட்டி இருந்தது, தானாக உடைந்தது. ஒரு வருஷமாக இருந்த கட்டி ஒரு நாளையே தீர்ந்ததுங்கிறதும் நான் இங்கே சராசரி அற்புதமாக சொல்கிறேன். 3வது மிக அற்புதமாக நடக்க முடிகிறது. முன்னாடி கஷ்டம் தான். அதாவது நான் நடந்தே வரது இல்லையா. அப்புறம் அவரே அங்கே ஒரு 15 நாளுக்கு பிறகு ஸ்கூட்டர்லேயே உட்கார்ந்து போகிற அளவுக்கு ஓரளவு முன்னேற்றம் வந்திருக்கிறது. நேற்று பெரிய வண்டி ஒருத்தர் இருந்தார், ஜாவா இருந்தார். சரி உட்காந்துக்கிறமான்னு சொன்னேன். அப்படி உட்காந்துன்னா ரொம்ப அற்புதமாக அவர் ஓட்டி போனார். அதுக்கு முன்னாடி நான் ஸ்கூட்டரில் இதில் கூட ஆட்டோட போக மாட்டேன்,
காரில் உட்கார முடியாது, காரில் உட்காந்தாலும் முடியாது, காரில் கொண்டு வச்சிருக்காங்க. அதனால நான் வந்து அதுலேயும் போகிறது கிடையாது. இப்போ நடந்தே ஒரு காலையில் வரும்போது வந்து உமா மெடிக்கல் வரை நடந்தே வந்து அங்கேருந்து 10 ரூபா கொடுத்து ஆட்டோ கொடுத்துருக்கு. இப்போ ஒரு நடக்கிற ஒரு வாய்ப்புகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறேன். பிபி இன்னும் சுகர் வந்து எனக்கு வந்து 340 4 இருந்தது. இப்போ பிபி வந்து 180 அளவுக்கு எஸ்ஆர்எம்க்கு முந்தாலும் எடுத்து 340 இது 180 தான் இருக்கிறது. இது சுகர். பிபி வந்து 160 இருக்குது. பிபி சுகர் லேசாக குறைந்து கொண்டிருக்கிறது. இன்சுலின் போட்டுக் கொண்டிருக்கிறது. இன்சுலின் வந்து காலையில் 20 இரவு 15 என்று போடுவேன். அந்த பாயிண்ட்டும் குறைந்து காலையில் வந்து சும்மா ஒப்புக்காக ஒரு 8 இரவு 8 5 என்று போடுகிறேன். இன்சுலினும் குறைந்து கொண்டிருக்கேன். மாத்திரை வந்து என்னன்னா டயாபெட்டிக் ஒரு மாத்திரை, சுகர் மாத்திரை, கிளைகோமேட்டோ மாத்திரை, அதுதான் ஒரு 2 போட்டிருக்கேன். ஒரு நிமிடம் மாத்திரையே குறைச்சி மாத்திரை 7 மாத்திரை போடுவேன். சத்து மாத்திரை என்று சொல்லக்கூடிய மாத்திரையும் குறைத்து கொண்டிருக்கேன். முதல்ல ஒரு 5 6 8 9 10 மாத்திரை டெய்லி போட்டு வச்சிங்களேன். தினம் 10 நாள் வந்துடும். வலி மாத்திரை 3 வேலைக்கு போடுவோம். 3 வேலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம். சத்து மாத்திரை வலி மாத்திரை பண்ணிச்சு. வலி மாத்திரை யூஸ் பண்ணுறதில்ல, சத்து மாத்திரை இப்போ நான் கடைப்பிடிக்கிறது இல்லை. 2 அப்படி ஓரளவுக்கு வந்து நான் தேடி வருகிறேன். இது சராஜம் என்று சொல்கிற போது உண்மையிலேயே வந்து எல்லோரும் இது நம்பர் 1 சராஜம் என்றால் நம்பர் 1 என்று சொல்லுவோம். உண்மையிலேயே வந்து நாம் நம்பர் 1ஆக இருப்பதற்கு நாம் நம்பர் 1 ஆறுகள் நம்பர் 1 என்பதில்லை. இங்கே வந்தால் ஆறுகளோட பயிற்சி எடுத்தால் நாம் தான் நம்பர் 1 என்ற நிலைக்கு நம்ம நிலைமை உண்டாகும் என்பது கருத்து. இரண்டாவது சில விஷயங்கள் சொல்லி 400 பிரான்ச் என்று சொல்கிற போதே 400 என்றாலே மனதுக்குள் 6ஆக ஓடுகிறது தேர்வாரு. உண்மையிலேயே வந்து 400 என்பது ஒரு பெரிய விஷயம். இரண்டாவது அரசாங்கம் என்பது ஒரு வெள்ளம் வந்து விட்டாலோ புயல் வந்து விட்டாலோ அங்கே வெள்ள நிவாரணம் என்பார்கள், புயல் நிவாரணம் என்பார்கள். ஆனால் அரசு வந்து வலி நிவாரணம் என்ற ஒரு திட்டமே அரசிடம் இல்லை. வலி நிவாரணம் தருகிற ஒரே அரசுக்கு விட மேலான ஒரு படி மேலாக இருப்பது சராசரி மட்டும்தான் சொல்லுவேன். அதாவது இந்த சராசரி என்பது தாய் வந்து நமக்கு வந்து தாய் அது வந்து ஒரு படம் கைப்படும் கையில் ஒரு பாட்டு வரும். எப்படின்னா தாழம்பூவே வாசம் பேசு தாயின் கொஞ்சம் பேசுது. தாய் என்பவர் அம்மா என்பவர்கள் நமக்கு வந்து வளர்க்க முடியும், ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு சிந்தனை கொண்டாட முடியும். அதே நேரத்தில் நம்ம வலி வந்துவிட்டு அம்மாவால் ஒன்றும் செய்ய முடியாது தாயால். தாய்க்கு தாயாக இருக்க சராஜம் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. தாழம்பூ வந்து நிறுவனத்தை நிர்வகிக்கிற சராஜனுடைய நிறுவனம் வந்து அயல்நாட்டில் இருக்கிறார்கள். காலம்பு ரொம்ப தூரத்தை கூட அவர்கள் வாசனை போகாது. வாசனை அதுபோல் அயல்நாட்டில் இருந்தாலும் கூட அந்த நிறுவனர் இங்கே வந்து நமக்கு வந்து அந்த வாசம் வீசுவது போல தாழம்பூ போல இங்கே இந்தியா முழுக்க அவருடைய திறமை வெளிப்படுகிறது. இந்த நிறுவனத்தை பொறுத்தளவிலே நம்ம வலி நிவாரணம் அந்த வெள்ள நிவாரணத்தை விட வலி நிவாரணத்துக்கு காரணமாக சராசரி நம்ம கண்டிப்பாக ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். இங்குள்ள பொருள்களை வந்து நம்மளால் முடிந்த அளவுக்கு கண்டிப்பாக முடியும். இதே 3 மாதத்துக்குள்ள எனக்கு இந்த மாதிரி பொருள் வாங்க வேண்டும் சொல்லுங்க 10 பொருள் வாங்கி கூட பரிசீலித்திருப்பேன் நண்பர்களுக்கு. ஆனால் என் சூழ்நிலைகள் வந்து அனுப்பிச்சு தெரியும். எத்தனையோ பல லட்சங்கள்லாம் வந்து நான் வந்து சாதாரணமாக நான் சம்பாதிச்சிருக்கேன். அவர்தான் 3 மாதத்துக்கு முன்னாடி இதை 1 கோடி 1.5 கோடிலாம் சம்பாதிச்சிருக்கேன். அனுப்பிச்சு எல்லாம் தெரியும். ஒரு நாளைக்கு இல்லை. இப்போ வந்து 3 வருஷம் இருந்ததுன்னா இப்போ மாத சம்பளம்ன்றதில்லை. அதாவது எனக்கு என்னென்னா பத்திரிகை எழுதுகிறேன், ஒரு சூரிய நடிகரை பேட்டி எடுப்பேன். அந்த நேரத்தில் வந்து எனக்கு இது வந்து வருமானம் நல்லா கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து ரியல் எஸ்டேட்னு சொல்லி தெரியாமல் சொல்ல முடியாது. தெரிஞ்சுதான் 10,000 ரூபா கொடுத்து இடம் வாங்க, அது திடீர்னு ஒரு 50 லட்சம் 1 கோடி ஆகிடும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படின்னா சம்பாதிச்சிருக்கேன் 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் 3 மாதமாக எனக்கு வந்து விழுந்த உடனே எனக்கு எல்லாமே எல்லா இல்லாதது இல்லை. சம்பாதிக்க சூழ்நிலை இனியும் வந்து அந்த மறுபடியும் அந்த வாழ்க்கையை வந்து புனர் வாழ்க்கையை நான் வந்து அமைச்சுக்க ஆசைப்படுறேன். மீண்டும் வந்து நான் வந்து கண்டிப்பாக மறுபடியும் எழுதுகிறதுக்கு என்ன 2-3 விஷயம். அதாவது முதல்ல வந்து கண் பார்வை மங்களாக இருந்தது, இப்போ கண் பார்வை நடந்தது. நேற்று மட்டும் இந்த இசைக்குழு ஜாதிக்குடி கட்டுரை படித்தேன். அப்புறம் அவர் சொல்ல 7ஆம் அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்காரு, ஒரு புக்கு கொடுத்தாரு. அது எங்கடி இருக்குது தினத்தின் வந்த புக்கு இறையன்களுடைய கட்டுரை படித்தேன். அப்புறம் மறுவாழ்வுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு புக்கு ஒன்று ஒரு பண்ண கொடுத்தாரு. அது படிக்க நல்லா படி. நேற்று மட்டும் 3 மணி நேரம் நின்றுட்டே படித்தேன். உட்கார நின்றுட்டு அது ஏற்றுக்கிறாங்க வாழ்வு மறுவாழ்வு ஒரு புக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தாலே நம்மளை பார்த்தாலே ஆகா
அம்மா அப்பாவுக்கு கராச்சல் போய் என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிளட் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டா போகும் சரிங்களா. அதோட நீங்க போய் தெரப்பி எடுத்து செயல்படாம இந்த நரம்பொழி ரத்த குழாயில நல்லா வேலை செய்ய வச்சா உங்களோட அந்த அங்க உதாரணத்துக்கு அந்த கழிவுகள் இதெல்லாம் தான் போட்டு எக்ஸசைஸ் பண்றீங்கம்மா, இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஸ்டாப் வந்து 15 பேட்ச் இருக்கு, ஏதாவது ஒரு 2 பேட்ச் தான் என்ன பண்ணுவாங்க மிஸ் பண்ணுவாங்க. அப்ப நீங்க ஒரு பேட்ச் தான் வந்து தெரப்பி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு பேட்ச் கம்பல்சரி பண்ணியாகுமா இல்லையா? அப்ப என்ன பண்ணிக்கிறீங்களா பண்ணிக்கலாம். சரி ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ கால் கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஈவென்ட் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி கொடுத்தவொடனே பாத்தீங்கன்னா குழந்தை இல்லை அப்படின்னா அந்த ஃபேமிலியில அவங்க இப்பெல்லாம் பேசுவாங்க இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரீ கால் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம செட்டர்டே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்தது சரிங்களா. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அவங்களோட டெஸ்ட் பண்ணிலாம் நாங்க எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். யாரும் அவங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க யாரு பாத்தீங்கன்னா அபிராமி மேடம் சரிங்களா. அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்குள்ள அவங்க என்ன செய்யறாங்கன்னா பார்க்க அபிராமி மேடம் ட்வின்ஸா வந்ததுனால பாத்தீங்கன்னா ஒரு ஆள் போய் என்ன செய்யணும் அவங்க கூட்டிட்டு வரோம் சரிங்களா. 2 குழந்தை வெளியில அவங்களால வர முடியாதுனால நாங்க ஒரு நாள் என்ன செய்யறோம்னா அவங்களை கூட்டிட்டு வந்து என்ன செய்ய போறோம் வேணுங்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் பார்க்கறதுக்காக இந்த வாரத்துல ஒரு நாள் என்ன செய்ய போறாங்கன்னா வர போறாங்க சரிங்களா. அந்த கலைக்கல்வி அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா எத்தனை வருஷமா குழந்தை இல்லாம இருந்துச்சு, ஒவ்வொரு குழந்தைய வளர்த்துக்கலாம் இல்லையா. அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. தத்தத்து குழந்தைய வளர்த்துக்கிட்டாலும் என்னதான் என்ன செய்யும் அந்த குழந்தை என்ன பண்ணும் பாசம் ஒற்றுமை பண்ண வைக்கலாம். இன்னொன்னு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நம்மளோட அபிராமி மேடம் அவங்கள தெரியுங்களா, யாருக்கா ஓல்டு கஸ்டமர்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க லைட் போட சொன்னால் லைட் இருந்தால் லைட்டு 4 லைட்டு தான் இருக்குங்க. இந்த சென்டர் வந்து நம்ம ஆரம்பிச்சது வந்து 2007 மார்ச் 14 ஃபர்ஸ்ட் ஸ்கூல் தான் பக்கத்தில் ரன் பண்ணிடுவோம். நீங்கள் என்ன இன்ஸ்பிரேஷனில் நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கேன். இது வந்து ஒரு பெரிய நிஜமாக ஒரு பெரிய சோஷியல் சர்வீஸ். அது வந்து உங்களுக்கு என்ன ஒரு ஏதாவது ஒரு ஈடுபாடு இருந்தால் தானே நீங்கள் டக்குனு பண்ணியிருக்கீங்க. நான் ஒரு கஸ்டமர் சிராஜம் ஃபஸ்ட்டு நான் ஒரு சரியான சிவியர் பேக் பெயினால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், சிவியராக கஷ்டப்பட்டு இருந்தேன். எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்துட்டேன். நான் எங்கே ஒரு எனக்கு தீர்வே கிடைக்கும். அப்புறமா ஃபைனலாக ஒரு சிராஜம் சொல்லி கேள்விப்பட்டேன். அப்போ வந்து கொரியன்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த சிராஜம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து கொரியாவில் 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சிராஜம் வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலிமா அவங்களோட ஃபாதர் பெராலிசிஸ் போத் சைடு அவங்க மதருக்கு ஹார்ட் ப்ராப்ளமால இறந்துட்டாங்க. அதனால் அவர் வந்து என்ன பண்ணாங்க, இந்த சிராஜம் சர்வீஸ் பண்ணலாம் நம்ம எடுத்து இந்த மாதிரி நல்ல ஒரு பொக்கிஷத்தை நம்ம இந்தியாவில் எல்லாருமே கொடுத்து நம்ம அப்பா அம்மா வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மோட்டிவாக இருக்காங்க. நீங்கள் more than 10 years 7 years 8 years இந்த 8 இயர்ஸில் உங்கள் சென்டருக்கு வந்துட்டு லைக் ஒரு சென்டர் நம்ம வந்து யூ ஹவ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இல்லைங்களா. அதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸே நம்ம பேசுவோம். ப்ளஸ்ன்னு பேசும்போது வந்து என்ன ஏஜ் குரூப்பில் வராங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப் அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னென்னா இந்த ஏஜில் அந்த ஏஜ்னு காமனாக 3 இயர்ஸ்லேருந்து அவங்க 100 இயர்ஸ் வரைக்கும் யார் வேணாலும் எடுக்கலாம். இது சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. 3 ப்ராசஸ் மெயின் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த ட்ரீட்மெண்ட் நேம் வந்து தெர்மல் அக்குப்ரெஷர். இந்த தெரப்பின்றது ஒரு ஜேட் ஸ்டோன் மூலிமா தெரப்பி கொடுக்குறது. இதை வந்து ஃபாரின் ரெட் ரே அப்படின்னு சொல்லிட்டு அகச்சிருக்க கதைகள் உள்ளாடிக்கிட்டு இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆகிடுது. ஸோ இதனால சைட் எஃபெக்ட் எதுவும் இல்லை, ப்ராக்டிக்கல் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு ஏஜ் பீப்புள் தான் வந்தாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 70 இயர்ஸ் 85 இயர்ஸ் வந்துருந்தாங்க ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஆரம்பிக்கும் போது. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், இந்த தெரப்பி 3 இயர்ஸ்லேருந்து கொடுக்கணும்.
டாக்டரால் கைவிடப்பட்ட நிறைய குழந்தைங்களாம் இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. 5 இயர்ஸ் இந்த 7 இயர்ஸ் சர்வீஸ் வச்சுருந்தாங்க. நிறைய பேருக்கு அப்ளை பண்ணும்போது 3 ப்ராசஸாக நடந்துருக்கு. பிளட் சர்க்குலேஷன் கிளியர் ஆகுது, பிளட் பியூரிஃபை ஆகும், பிளட் செக்ரேஷன். அது வந்து மெயினாக நம்ம எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா முதுகு தண்டு ஸ்பைனல் கார்டு அங்கே கொடுக்கும்போது பெர்மனன்ட் முதுகு தண்டுன்னும் போது ஸ்பைனல் கார்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்காங்க. எப்பயுமே வந்து ஒரே இடத்துல உட்காந்து சீட்டில் உட்காந்து அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன். நீங்கள் வந்து இங்கே வண்டி வச்சுருக்கீங்களா இல்லைனா எங்கேயாவது கேம்ப் போடுவீங்களா? இல்லை, நம்ம வந்து கேம்ப் அந்த மாதிரிலாம் எதுவுமே போடலை. ஆக்சுவலாக மவுத் டு மவுத் சொல்லி தான் இது வந்து மீடியாவில் இது வரைக்கும் நாங்கள் பண்ணது இல்லை. மவுத் டு மவுத் ஒருத்தர் எடுத்து உணர்ந்து பார்க்கும்போது தான் அதை பற்றி நல்லா தெரியும் உணவை. அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கோம், நிறைய பேர் வெளியில் சொல்லியிருக்கோம். ஃபேமிலி யூனிவர்சிட்டி கம்பெனிலாம் பெரிய லெவலில் யாருக்கும் ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, யாராக இருந்தாலும் வந்து க்யூர் ஆகியிருக்காங்க. அவங்க வந்து நம்ம இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். க்யூர் ஆனவங்க சொல்லும் போது தான் அதுக்கு நல்ல ஒரு பிலீவ் இருக்கு. கண்டிப்பாக. ஓகே, இப்போ வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா லைக் இங்கே சென்னையில் வந்து எத்தனை சென்டர் இருக்கு? அப்போஸ் அப்படி 40 சென்டர்ஸ் இருக்குது சென்னையில். ஹோல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 400 சென்டர்ஸ் இருக்குது. வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 80 கண்ட்ரீஸில் இருக்குது ராஜ்யம். ஆக்சுவலாக வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 16 வருஷம் ஆகுது. நம்ம இந்தியாவில் வந்து நம்மளுக்கு வந்து 7 வருஷம் ஆகுது. 8வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. நார்மலாக வந்து இப்போ உங்ககிட்ட வரும்போது அது ஒன்லி ஃபார் ஸ்பைனல் கார்டு அதுக்கு ஒண்டியா இல்லைனா வந்துட்டு எல்லா விதமான இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இந்த லேடிஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் கூட நீங்கள் கொடுக்குற மெடிக்கேஷனால க்யூர் ஆகும்? கண்டிப்பாக. இது வரைக்கும் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி ஒரு பானுன்ற ஒரு டாக்டர் பேப்பர்லேயே ஆட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 108 ப்ராப்ளம் க்யூர் ஆகிடும். அவங்க நம்மக்கிட்ட மாஸ்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க நிறைய பேஷண்ட்ஸுக்கு கொடுத்து நல்ல ரிசல்ட் வந்துருக்கு. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இது ப்ராப்ளம் இருக்கவங்க தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம்ன்றது லேடிஸ் அதெல்லாம் நம்ம சிராஜம் வந்து ஒரு சாதாரண. இது வரைக்கும் கேன்சர் உள்பட எல்லாமே க்யூர் பண்ணுறோம். டாப் டு பாட்டம் யார் யாருக்கு முதுகு தண்டு இருக்கோ எல்லாருமே எடுக்க வேண்டியது. இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு இட்ஸ் நாட் அண்ட் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இது வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் தி மெடிக்கேஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி கஸ்டமர்ஸ். பேஷண்ட்ஸ் யார் வராங்களோ நோ மேட்டர் லைக் அது வந்துட்டு இவங்களுக்கு தான் வேணும்னு கிடையாது. 6லேருந்து 100 வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பண்ணலாம். எல்லா விதமான ப்ராப்ளமும் க்யூர் ஆகுதுன்னு சொல்லிட்டு மேடம் சொல்கிறாங்க. மேடம் அது போக வந்துட்டு லைக் இங்கே இந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு குழந்தைன்னு சொல்லி சொல்கிறீங்க. குழந்தை இப்போ வந்து இப்போ சிச்சுவேஷன் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பிறக்கிறது கொஞ்சம் இதுவாக இருக்குது. அது சில குழந்தைங்க வந்து பிறந்த வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. இதுக்கு கூட வந்து நம்ம இதில் வந்து மெடிக்கேஷன் நம்ம சென்டரில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரேவதின்ட்டு ஒரு அம்மா வந்தாங்க. யாரையும் நாங்கள் பேஷண்ட் சொல்ல மாட்டோம். ஓகே, சாரி, நானும் பேஷண்ட் சொல்ல மாட்டோம். ஏன்னா எல்லாமே பாதியில் வந்த ப்ராப்ளம்ஸ், அதனால பேஷண்ட் சொல்ல மாட்டோம். இல்லை கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேவதின்ட்டு ஒரு கஸ்டமர் அவங்க வந்துட்டு 7 அபார்ஷன் ஆயிருக்கு. என்ன காரணம் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எப்போ கன்சீவ் ஆனாவே அவங்களுக்கு வளர்ச்சி இருக்காதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு வளர்ச்சி இல்லாமல் 3 அபார்ட் ஆகிடுச்சு. அதனால கண்டினியூவாக 7 இன்னும் 4 என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆனால் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்காது அப்படின்ட்டு மைண்ட் செட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு அப்புறமா அவங்களுக்கு புரிய வச்சு பேச வச்சு ஒரு தாட் முதல்ல எழுதி கண்டிப்பாக அவங்க பிளட் செல்ஸை நம்ம இங்கே சரி பண்ணணும் இல்லைங்களா. நம்மளுடைய ஆர்பிசி WBC இந்த 3 செல்ஸ் கவுண்ட் அவங்கவுங்க பாடியில் பிளட்ல எவ்வளோ இருக்கணுமோ அது வீரியம் மிக்கதாக இருந்ததுன்னா அதுக்கு தேவையான எனர்ஜியோட வீரியம் மிக்கதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பண்ணணும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க ஊனமாக பிறக்கிற குழந்தைங்க இந்த மாதிரிலாம் மெடிக்கல் ரிப்போர்ட்லேயே பார்க்கும்போது ஒரு 100 கஸ்டமர்ஸ் மேலே கன்சிடர். எக்ஸாம்பிள் என்ன, எங்கள் ஸ்டாஃபே அபிராமின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாஃப் அவங்களுக்கு வந்து யூட்ரஸே திரும்பி இருக்கு. அப்போ எப்படி கன்சீவ் ஆக முடியும் சொல்லுங்கள்? 3 இயர்ஸ் அப்போ வந்து கன்சீவ் ஆகலை. அவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக என்ன பண்ணாங்க சொல்ல முடியல. வெளியில் யூட்ரஸே திரும்பும்போது எதுவும் பண்ண முடியாது. அப்புறமா என்ன பண்ணாங்க, அவங்க பண்ண சர்வீஸிங்கு வேறு அவங்களுடைய பிளஸ்ஸிங்கு ப்ளஸ் ரெகுலர் தெரப்பி எடுத்ததுனால இப்போ அவங்க கன்சீவ் ஆகிட்டு ட்வின்ஸ் பேபி. நிஜமாலே இது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். இவங்களோட சர்வீஸ் வந்துட்டு இங்கே இந்தியாவில் வந்து இல்லாமல் இவங்களோட சென்டர் லைக் உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையுமே
இது பண்ணுறதுக்காக ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் N2 நியூஸ்லேருந்து வந்திருக்கோம். அதனால் வந்து இவங்களை வளர வாழ்த்தி அவங்களோட பிளெஸிங்ஸோட நிறைய பேஷண்ட்டும் நல்லா க்யூர் ஆகி எல்லோரும் நல்லா இருக்கணும் வாழ்த்து கிடையாது. வணக்கம். ரொம்ப நன்றி. நல்லா ரெண்டு கை தூக்கி நல்லா ஷேக் பண்ணுங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? அப்பா ரெண்டு கை தூக்குங்க. அப்பா ரெண்டு கை உங்களதான் ரெண்டு கை தூக்குங்க. நீங்க எடுக்கலையா? பரவாயில்ல, ரெண்டு கை தூக்குங்க. நல்லா தூக்கி ஷேக் பண்ணி சத்தமா சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி என்னப்பா வந்து காரணம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஆரோக்கியமா இருக்கீங்கல்ல எல்லாரும்? அதோட கதை கேட்டீங்க. ஆனா பாத்தீங்கன்னா சவுண்டே கம்மியா இருக்கு. சரி ஓகேமா. சரி நீங்க புதுசா இருக்கீங்களா? சரி நான் முதல் நாள் வந்திருக்கேன். நம்ம அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா அம்மா உங்களுக்கு யார் சொன்னாங்க? ஏமா அமுதா சொன்னாங்களா? சரிம்மா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா யார் சொன்னாங்க? அம்மா உங்க பேர் என்ன? ஜோதி அம்மா. நம்ம ஜோதி அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா யார் சொல்லியிருக்காங்கன்னா அமுதா அம்மா சொல்லி